குழந்தைங்களுக்கு அதிக சத்தான பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாதம் பார்த்தீங்கன்னா 8 மந்த் கம்ப்ளீட்டான குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்குறப்ப அரிசி நல்லாவே ஊறிடுச்சுங்க. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகம், 2 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 1 டைம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லாவே குக் ஆகிருக்குங்க. இப்போ ரைஸ் சூடாக இருக்கிறப்பயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாங்க. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு குழந்தைக்கு ஊட்டலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.